சென்னை டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இன்னும் பணிகள் நிறைவடையாத நிலையில் கடந்த நவம்பர் 1ஆம் தேதி முதலமைச்சர் காணொலி மூலமாக அதை திறப்பு விழா நடத்தி வச்சுருக்காங்க. இந்த பணிகள் இங்கே பேரளத்துக்கிட்ட ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் முழுமையடையில் பின்னாடி இருக்கிறது அந்த ரயில்வே மேம்பால பணிகள் தான். அதே போல் பூந்தோட்டத்தில் ஒரு புறவழிச்சாலை அமைக்கிறது இருந்து அது கிடப்பில் போடப்பட்டிருக்கு. முதலமைச்சர் திருவாரூர் வந்தப்போ புறவழிச்சாலைக்கு தனியாக திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த புறவழிச்சாலை பணிகள் கிடப்பில் கிடக்கு. கங்கலாஞ்சேரி பாலம், அந்த பாலத்தை ஒட்டிய பணிகள் நிறைவடையாமல் அது மத்திய பல்கலைக்கழகம் வழியாக பேருந்துகள் எல்லாம் சுற்றி தான் போயிட்டுருக்கு. சமீபத்தில் குடியரசுத் தலைவர் வந்தப்போ கூட அந்த பால பணிகள் முடிவடையாமல் சுற்றி தான் போனாங்க. இப்படி பணிகள் எல்லாமே நிறைவடையாத நிலையில் அவசர கோலத்தில் இதை திறப்பு விழா பண்ணியிருக்கிறதுங்கிறது இந்த பணிகளை விரைந்து முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளாக இருக்காது. ஏன்னா இப்போ திட்டப்பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பணிகள் விரைவாக நடக்கும். இப்போ முதலமைச்சர் ஒரு திறப்பு விழா பண்ணிட்டாங்க, இந்த பணிகள் நிறைவடைந்ததாக ஒரு கணக்கு வந்துட்டு அப்படிங்கிறப்போ இந்த பணிகள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏற்கனவே பயணத்தில் இருக்கவங்க எல்லாமே போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கனால. எனவே இதை விரைந்து முடிக்கணுங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. மக்களோட கோரிக்கையை எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இப்படி பணிகள் முடிவடையாதப்பே இப்படி முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவித்தது, திறப்பு விழா நடத்துனது மக்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, எங்களுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏற்கனவே தஞ்சாவூர் நாகை புறவழிச்சாலை இப்படி தான் கிடப்பில் கிடந்துச்சு. பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த புறவழிச்சாலை போட்டு முடித்தாங்க. இப்போ இந்த திருவாரூர் டு சென்னை இந்த நெடுஞ்சாலையும் திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இன்னும் பணிகள் முடிவடையாமல் இருக்குது. குறிப்பாக பேரளத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ரயில்வே குட்ஷெட்டில் வாகனங்கள் வேகன் நெல் மூட்டை ஏற்றி இறக்கிற வரைக்கும் இங்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட போக்குவரத்து பாதிக்கப்படுது. ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத அளவுக்கான நிலைமைகள் இருக்குது. பூந்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா புறவழிச்சாலை அறிவிச்சிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் திருவாரூர் வந்தப்போ புறவழிச்சாலை அறிவிச்சிருக்காங்க. அந்த பணிகளும் கிடப்பில் இருக்குது. அது எந்த பக்கம் ஒதுக்கணுங்கிறதுக்கான திட்ட மதிப்பீடுகளே இப்போ தான் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இந்த சாலை முடிவடைஞ்சதாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல் கங்கலாஞ்சேரியில் பால பணிகள் இன்னும் முடிவடையாமல் இருக்குது. அந்த இடத்துலையும் போக்குவரத்து ஸ்தம்பிக்குது. வாகனங்கள்லாம் இப்போ சுற்றி தான் போயிட்டுருக்கு. அதுவும் இன்னும் நிறைவடையாமல் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரைக்கும் பணிகள் நிறைவடையாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் திறப்பு விழா காணொலி மூலமாக திறப்பு விழா பண்ணியிருக்கிறதுங்கிறது பொருத்தமாக தெரியல. இதனால் இந்த பணிகள் இதற்கப்புறம் தொடருமா இல்லை இதோட நிற்குமா, இதுக்கு அப்புறம் கிடப்பில் போட்டுருவாங்களாங்கிற மாதிரியான பல்வேறு சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. மக்களுக்கு எழுந்திருக்கிற சந்தேகங்களுக்கு நிர்வாகம் சரியான முறையில் பதிலளிக்கணும். இந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெறணுங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நானும் வலியுறுத்த விரும்புகிறேன். என்னுடைய பெயர் வசந்தராஜன், சிபிஎம் நன்னிலம் ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கேன். திருவாரூர் டு மயிலாடுதுறை தேசிய நெடுஞ்சாலை பணி முடிந்து விட்டதாக சொல்லி கடந்த 1ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த பணி இன்னும் முடிவடையாமல் இருக்குது. குறிப்பாக பேரளத்தில் அந்த மேம்பால பணி இன்னும் முடியடையவே இல்லை. அந்தாண்ட ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகவே இல்லை. இன்னும் கொட்டின ஜல்லி அப்படியே இருக்குது, எந்த வேலையும் முடிக்கலை. அதே போல் கங்கலாஞ்சேரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பால பணியை துவக்கவே இல்லை. வேறு வழியாக அந்த பஸ்ஸெல்லாம் திருப்பி விட்ருக்காங்க. பாலம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்கான பணியை இன்னும் துவக்கவே இல்லை. அதே போல் அந்த பனங்குடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் கூரையே இல்லாமல் தான் கிடக்கு. இடையில இந்த சன்னாநல்லூர்கிட்ட அந்த பாதை போட்டு திரும்பவும் அது ஏதோ ரிப்பேர் ஆகி அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இப்படி மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வரைக்கும் தொடர்ந்து பல இடங்களில் இந்த பாலப்பணிகளும் சரி மற்ற வேலைகளும் முடிவடையாமல் இருக்கிற இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 1ஆம் தேதி திறந்து வச்சுருக்காங்க. அதில் மயிலாடுதுறை கலெக்டர் அதே போல் திருவாரூர் கலெக்டர் அவர்களும் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பணிகளே முடிவடையாத இருக்கும் பொழுது திறந்து வச்சதாக சொல்லி அறிவித்தாங்கன்னா இந்த பணி எப்படி விரைவாக நடக்கும்? ஏற்கனவே இன்னும் வேலை முடியல சீக்கிரம் முடிச்சிடும் திறந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடில் நடக்கும். இப்போ தேசிய நெடுஞ்சாலை பணியை முடிஞ்சிடுச்சு, ஆகவே திறந்துட்டோன்னு சொல்லிட்டா ஆம வேகத்தில் தான் நடக்கும். உண்மை எந்த வருஷம் போய் பாக்கி பணி முடிவடையும்னே தெரியலை. ஆகவே இதெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு முழுமையாக போயிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆகவே இதெல்லாம் அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்கும். ஆகவே உடனடியாக தேசிய நெடுஞ்சாலை பணியை மயிலாடுதுறை திருவாரூர் பணியை விரைந்து துவக்கி அந்த பணியை நடத்தி முடிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம். தமிழக அரசு நெடுஞ்சாலை பூராவும் பேரளம் போன்ற இடங்களிலே ஹைவேஸில்
மேம்பாலம் கட்டும் பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் என்பது பேரளத்து பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற மேம்பாலம் முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் இப்பொழுது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சென்ற 1ஆம் தேதி காணொளி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார் என்ற செய்தி தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்து பயணிகள் நிழல்குடைகள் எல்லாம் உண்மையிலே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் வேறொரு இடத்தில் ஒரு 4 பேர் கூட நிற்க முடியாத அளவுக்கு அந்த பயணிகள் நிழல்குடை என்பது அமைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் போதுமானதாக இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த மேம்பால பணி என்பது முடிவுறாத அந்த சூழ்நிலையில் திறந்து வைத்திருப்பது மேலும் அந்த வேலையை துரிதப்படுத்துவதாக தெரியவில்லை. அந்த துரிதப்படுத்தும் நோக்கத்தோடு அந்த அரசு என்பது செயல்பட வேண்டும். இது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதனையும் இந்த ஒளிபரப்பின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முக்கியமான பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கின்றேன் முறையில் பொதுமக்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த அரசு செய்ய வேண்டிய பணிகளை குறைபாடுகள் இருந்தால் அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அந்த முறையிலே இந்த மேம்பாலம் பணியை உடனடியாக நிறைவுபடுத்துவதற்கு தாங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நிறைவு பணியை முடிப்பதற்கான ஒரு முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். என் பெயர் சுந்தரமூர்த்தி, CPIM ஒன்றிய குழு உறுப்பினர்.